புயல், மழை, வெள்ளம், வெயில் இப்படி என்ன வந்தாலும் ராணுவ கட்டுப்பாடோட இருக்கிறவன் தாண்டா சிறந்த தொண்டன். தொண்டனுக்கு மட்டும்தான், ஆனா அது தலைவனுக்கு இல்ல. அதற்கு சிறந்த உதாரணம் அண்ணன் சீமான் அவர்கள். என்ன பேச்சுடா பேசி வச்சிருக்கிற நீ? என்ன ஒரு உருட்டு, என்ன ஒரு வன்மம். காய்ஸ், ஒரு நல்ல கண்டென்ட் சிக்கிருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்ததன் பின்னணி, சந்தித்து வந்ததற்கு பிறகு இந்த வன்மவாதி சுயட்டிநாதன், என்னது சுயட்டிநாதன் கேட்டா சாட்டை நான் சுயட்டரன், சுயட்டிநாதன் வன்மத்தின் வெளிப்பாடாக ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார். அதன் பின்னணி என்ன என்பதை பத்தி டீட்டெயிலா சிறப்பா பார்க்க போறோம், சிறப்பா செய்ய போறோம். சப்ஸ்கிரைப் செய்துட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து ஒரு பயங்கரமான நெருக்கடி. அந்த நெருக்கடியில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். என்ன பண்ணலாம்? அண்ணன் மீது ஒரு அக்கா வழக்கு கொடுத்திருக்காங்க. அது தமிழ்நாட்டையே வந்து ஒரு பேசு பொருளாக மாற்றிய ஒரு வழக்கு என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, நாம அதுக்குள்ள போல. அந்த வழக்கானது இங்க வரைக்கும் வந்துருச்சு அண்ணனுக்கு. என்ன ராக்கம்மா, மாமனுக்கு 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. இதற்கு மேல போனா மூச்சு முட்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மண்டியிட்ட மானம். அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறதா? நம்ம தான் மண்டியிடுவதற்காகவே கட்சி வச்சிருக்கோமே. அப்ப எதுக்கு மேடை ஏறி கருணாநிதி பத்தி தப்பா பேசுவோம், ஐயா முதலமைச்சர் பத்தி தப்பா பேசுவோம், அண்ணன் உதயநிதி பத்தி தப்பா பேசுவோம். எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா தனக்கு தன் இருப்பிடத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் இருக்கும் இடத்திலிருந்தே இன்னொரு இடத்திற்கு தாவும் வல்லமை பெற்ற ஒரே தலைவன் நாம், அது அண்ணன் மட்டும்தான். அப்படி ஒரு ஜம்ப் கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு ஜம்ப் பண்ணி போய் உக்காண்டாரு. அதுவும் எதை சாக்க வச்சு போயிருக்காரு? மூகா முத்து அவர்கள் வந்து எங்க பக்கத்து வீடு, அவங்க வீட்டுல மீன் குழம்பு வாசனை எங்க வீடு வரைக்கும் வரும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது, அதாவது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பாத்திரத்தை எடுத்துட்டு போய் நிப்பேன். அவர் எனக்கு மீன் குழம்பு கொடுத்திருக்காரு. அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது நான் நிப்பேன். அடடே சீமான் வாங்க இந்தாங்க சாக்லேட்னு சொல்லி மூகா முத்து அவர்கள் எனக்கு கொடுத்திருக்காரு. நாங்க வந்து சிறு வயதில் இருந்தே என்னை அவருக்கு நன்றாக தெரியும். இதுக்கு மேல அவர் வந்து சொல்லவா போறாரு? உருட்ட ஆரம்பிப்பார். இதற்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க ஐயா, கலைஞர் அவர்களோட மூத்த மகன் இறந்திருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஆனா மூகா முத்துவிற்கும் அண்ணனுக்கும் என்ன தொடர்பு? மீன் குழம்பு தொடர்பு. நான் சொன்னல, இவர் உருட்டுவாரு. அப்படி இறந்திருந்தால் உங்க துக்கம் அனுஷ்டிக்க நீங்க எங்க போகணும்? மூகா முத்து அவர்களோட வீட்டுக்கு தானே போகணும். அங்க போகாம மூகா முத்து அவர்களின் சகோதரனான ஐயா முதலமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு கருப்பு சொக்காவை மாட்டிக்கிட்டு மொத்த கும்பலும் போய் உக்காந்துருக்கு. என்னடா எலி தனியா அம்மனமா ஓடுது, என்ன காரணம்னு சொல்லி நோண்டி பார்த்தாதான் தெரியுது, அண்ணனோட கேஸ் வந்து ஹியரிங் வருது கோர்ட்ல. அதுக்கு அரசு தரப்பு வக்கீல்லாம் போயிட்டு எதனா ஒரு லாக் பண்ற மாதிரி பாயிண்ட வச்சாங்கன்னா அண்ணனோட அரசியல் கரியரே பேக்கப் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணலாம்? வழக்கம் போலதான் மண்டையிட்ட மானம் சொல்லி நேரா அண்ணன் போயிருக்காரு, உட்காந்து பேசியிருக்காரு. எனக்கு உங்க அண்ணனோட பிரிவு வந்து என்னால தாங்கவே முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் என்ன செய்யறது, ரொம்ப திடமா இருங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், நாங்க உங்களுக்கு தம்பியாவும் அண்ணனாக நாங்க இருப்போம்னு சொல்லி, அதாவது குசலம் விசாரிக்கிறதுக்கு போறன்ற பேர்ல உள்ள நடந்திருக்கிற விஷயமே வேற. அங்க போனதுக்கு பிறகு இந்த கேஸ பத்தி ஏதாச்சும் ஒரு ஊடகம் பேசிச்சா? யாரும் பேசல. அந்த கேஸ்ல வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து ஆஜராகவே இல்ல. இதற்கு பின்னாடி இந்த டாட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. கரெக்டா இல்லையா? ஏன் இத பத்தி பேசிருக்கலாம்ல? ஏன் வந்து அரசு வந்து நோட்டீஸ் கொடுக்க போகும்போது காட்டிய ஒரு வேகத்தை வந்து இந்த சந்திப்புக்கு பிறகு காட்டல? ஆக இதற்கு பின்னாடி ஒரு கள்ள கூட்டணி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரே காரணம் தான், எங்களால சத்தியமா திமுக காரங்களால தாவேகாவை சமாளிக்க முடியல. என்ன பண்ணாலும் ஆதாரத்தோட அடிக்கிறானுங்க, அடிச்சு கிழிச்சு ஓட விடுறானுங்க. எங்களால சமாளிக்க முடியல, தயவு செய்து ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி போய் திமுக இவ்வளவு பெரிய கட்சி வந்து நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சி கிட்ட போயிட்டு விழுந்திருக்காங்க நினைக்கும் பொழுது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. திமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? சரி, இவங்களும் வேற வழி கிடையாது, இவங்கள விட்டோனாலும் நம்மள தூக்கி உள்ள வச்சிருவாங்க, நமக்கு வேற பொழப்பு நாரி போயிடும் சொல்லி இவங்களும் போயிட்டு திமுக கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பின்னணியில் நடந்த ஒரு விஷயம் தான் இது. அதற்கு பிறகுதான் சுயட்டிநாதன் வந்து சாட்டை எடுத்து நாக்க போட்டு சுழட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பூமுட்டை கூட்டம் சேலத்துல வந்து மீட்டிங் போட்டிருந்தோம், அதுல மழை வந்துருச்சு, மழை வந்த உடனே கொடையை தூக்கி வச்சுட்டாங்க.
மழை அடிச்சாலோ புயல் அடிச்சாலோ வெயில் அடிச்சாலோ வெள்ளம் வந்தாலோ மனிதன் தன்னை தற்காத்து கொள்ள காப்பாத்திக்க ஏதாச்சும் ஒரு வழியை எடுப்பான். ஏங்க ஒரு மழை வருது, அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும், கொடை பிடிப்போம், இல்ல கவர் இருந்தா அதெல்லாம் ஒன்று போட்டுப்போம், இல்ல தலை ஏதாச்சும் ஒன்று இருந்தா தலையில மறைச்சிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல போவோம். ஏன்னா நம்ம தலை நனையக்கூடாது, நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மனிதன் இயல்பாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஏங்க அதெல்லாம் யோசிக்கிறதுனால தாங்க நாங்க ஆறு அறிவு பெற்ற மனிதனாக இருக்கோம். உங்களை மாதிரி எருமாடுகளை வச்சு நாங்க மீட்டிங்கா நடத்தி இருக்கோம். சொல்லுங்க. பசுமாடுகளையோ எருமாடுகளையோ நிக்க வச்சு ஏய் என்ன உதைக்கிற, உனக்கு நான் ஓட்டு உரிமை வாங்கி தரவா சொல்லி அந்த மாடுங்கிட்ட போயிட்டு நாங்க மீட்டிங்கா நடத்திக்கிட்டு இருக்கோம். மாடுங்கிட்ட போயிட்டு இவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏ கோமாதாவே, நண்பர்களே இங்க ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். எங்கள் குலமாதாவே சொல்லிட்டு பேசுற. அதுக்கு என்ன புரிய போகுது? ஏண்டாய் இப்படி எங்க தாலி அறுக்கிறன்ற மாதிரி காண்டாவுமா ஆவாது, அந்த மாட்டுகளுக்கே காண்டா இருக்கும். அதனால மனுஷனா இருந்தா யோசிக்க தான் செய்வான். மழை வந்துருச்சு, அதுவும் பாருங்க என்ன கெட்ட வார்த்தையை பயன்படுத்திருக்காரு பாருங்க. அவ எந்த பைத்தியக்காரன், எந்த கூமுட்டை, எந்த ஏதோ ஒரு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களோட ஒரு வழிபாட்டு நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி இருக்காங்க. இந்த ஆளு எவ்வளவு ஒரு வக்கர புத்தி இருக்கும், மதவாத ஒரு வெறி இருக்கும் பாருங்க. ஒரு மக்களோட நம்பிக்கைங்க ஒரு திருமண நிகழ்வு நடக்கும் பொழுதோ, ஒரு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுதோ, ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதோ, இந்த மாதிரியான ஒரு நேரங்கள்ல மழை வந்துருச்சுன்னா அடடா இத்தனை லட்சம் போட்டு செலவு பண்ணிருக்கோமே கல்யாணத்துக்கு, இந்த மாதிரி மழை வருது, அடடா வர்ண பகவானே எப்படியாச்சும் நிறுத்துன்னு அந்த தேங்காயும் வெற்றிலையும் வச்சு ஒரு வழிபடுவது அந்த மக்களோட வழக்கங்க. அதை எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசியிருக்கான் பாருங்க. திமுக பண்ணிருக்கு, அண்ணா திமுக பண்ணிருக்கு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பல பேரோட நம்பிக்கைங்க அது. அதை எவ்வளவு வக்கர புத்தி இருந்தா, மதவெறி இருந்தா அதை டுஸ் பண்ற விதத்துல அந்த மக்களோட நம்பிக்கையை புண்படுத்தி இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கக்கூடிய தம்பிகளே, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளே, சேலத்தில் இருக்கக்கூடிய தம்பிகளே, பாத்தீங்களா அந்த மக்களோட உணர்வுகளையும் நம்பிக்கையும் கொச்சைப்படுத்துற இவங்களுக்கா நீங்க ஓட்டு போட்டீங்க? நான் கேக்குறேன். இத கூட விடுங்க. சேலத்துல நம்மளோட பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் ஜேவின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காருங்க. ஜேவின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க ஜே ஜெயலலிதா, எம்எஸ்கே முக ஸ்டாலின் ஒரு அடைமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி ஜேவினா ஜனநாயகன் விஜய் தான் நாங்க பிரபகண்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள மத வெறி ஊறி போயிருந்தா ஜேவினா ஜோசப் விஜய் என்ற ஒரு இலக்கணத்தை இவங்க புதுசா கண்டுபிடிக்கிறாங்களாம். நாங்க ஜனநாயகன் விஜய்னு போராடலாம், நாங்க அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி தான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் அதை தான் சொல்றாரு, தலைவர் ஜேவின்னு சொல்றாரு. அதுல என்ன பிரச்சனை இவங்களுக்கு? ஆனா அது எப்ப சொல்றாரு? இந்த ஜேவி என்ற மேட்டரை கையில் எடுக்கிறாரு. கரெக்டா திமுகவின் சந்திப்புக்கு பிறகு இந்த ஜேவி விஜய் என்ற ஒரு கான்செப்டை கையில் எடுக்கிறாரு. ஜனநாயகன் விஜய் தான் நாங்க பாக்குறோம். தமிழ்நாட்டு மக்களும் ஜனநாயக முறைப்படி ஆட்சி தர வரப்போறாரு நம் தளபதி. அதனால ஜேவி ஜனநாயகன் விஜய் என்ற மாதிரி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். மனசுக்குள்ள வக்கர புத்தியும் வன்ம புத்தியும் மதவெறியும் ஊறி போன ஒருத்தனால மட்டும் தான் ஜோசப் விஜயாக அதை யோசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இவங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு போய் பிளாட் ஆயிட்டாங்களா, படுத்தே விட்டானா மொமெண்ட் தான் போய் படுத்துட்டாங்க, சரணாகதி அடைந்து விட்டார்கள். எங்க திமுகவால் சிறை சென்றவர் இவர், திமுகவில் எவ்வளவு பாதிப்புகளை நேர்ந்தவர் இவர். சீமான் பேசாத பேச்சா திமுகவுக்கு, இல்ல இவருதான் பேசாத பேச்சா? இவ்வளவும் பண்ணிட்டு இவங்க கால்ல வீராங்க, அவங்க கால்ல வீராங்க. ஏன்னா இவங்களோட ஈரக்கொலையை நடுக வச்சிருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் ஆதரவு. நேற்றைய தினம் நாமக்கல்ல பாருங்க, பெண்களோட கூட்டம் அந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. மக்களோட ஒரு அபிமானம் நம்பிக்கையை சம்பாதிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம். இந்த மாதிரி நேரத்துல தான் தொடர்ந்து பிஜேபி வடக்குல என்ன ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்குதோ அதே ஸ்டாண்டர்ட் தான் எடுக்கிறாங்க. நேற்று ஒரு விவாத மேடைங்க. அந்த விவாத மேடையில நம் கட்சியை ஆதரித்து பேசக்கூடிய அண்ணன் முஸ்தபா அவர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் நிறுவனர் அண்ணன் முஸ்தபா அவர்கள் நமக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு தேவையில்லாம திமுக சொம்பு தூக்குறீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நெறியாளர் நம்மள கண்டிக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஏங்க நாகரிகமா பேசுங்க, இந்த மாதிரி சொம்பு தூக்குற வார்த்தை எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. நெறியாளர் நம்மள கண்டிக்கிறாரு. யார? அண்ணன் முஸ்தபாவை. தலையில என்ன தூக்கி வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மத ரீதியான தாக்குதல் நடத்தும் போது அந்த நெறியாளர் அமைதியா இருக்காரு. அப்போ இந்த மீடியாவோட நரேட்டிவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 பேர் திமுக ஆதரிச்சு பேசக்கூடியவங்க ஒரு தாவேக்கு ஆதரவாளரை கொண்டு உட்கார வச்சு டார்கெட் பண்றது. ஆனா அண்ணன் நேத்து போட்டு அடி பொளந்துட்டாருன்னு வச்சீங்க. எந்த அளவுக்கு மத வெறி ஊறி போயிருந்தா இவங்க தன் மத அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தொப்பியை குறிகாட்டி பேசுற மாதிரி நீங்க தலையில என்ன தூக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி தலையை இப்படி கை காட்டுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? மூலன்னா இப்படி காட்டணும், அந்த தொப்பியை குறிக்கும் விதத்துல தான் இப்படி தூக்கி காட்டுறாரு. அப்படி மத ரீதியான தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? அரசியல் ரீதியான விமர்சனம் வைக்கணும், அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைங்க. நீங்க நேரடியா மத ரீதியா போறீங்க.
ஏன்னா பாஜகவின் ஏ டீம் திமுகன்றது நிறுவனமாகி இருக்கு. புரியுதுங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, எச்ச சோறு சாப்பிடுறவங்களான்ற மாதிரி இஸ்லாமியர்களை வந்து கொச்சைப்படுத்த விதத்துல பிரச்சார மீட்டிங்ல பேசுறதை நம்ம பார்த்தோம். ஜோசப் விஜய் அவர்களே சொல்லி நம்ம போசகட் அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறாரு. இவ்வளவு ஏங்க சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அவர் வந்து என்ன பேசுறாரு, தாயார் அதாவது விஜயோட தாயார் அவர்கள் வந்து கிறிஸ்டின். எங்க போனாலும் இவங்களோட மூளையில புத்தியில இருக்குது என்னவா இருக்கு பாத்தீங்களா? மதம் மதம் மதம். எங்க ஒருத்த ஒரு மதத்தை வழிபடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இந்த ஜனநாயக நாட்டுல, இந்தியால, சுதந்திர நாட்டுல தான் விரும்பும் மதத்தையும் விரும்பும் உணவையும் விரும்பும் ஆடையும் உடுத்துவதற்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வந்து அதிகாரம் கொடுத்திருக்குங்க. அதை வந்து நீங்க பிஜேபி என்ன பண்ணுதோ அதே தான் நாங்க பண்ணுவோம்னு சொன்னா நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுல? அதைத்தான் எங்க தலைவர் வந்து கேட்கிறாரு. இந்த கேள்வி கேட்கறது அவங்களுக்கு பிடிக்கல, எரியுது. அதனாலதான் இந்த மாதிரி பிராக்சி, நாம் தமிழர் மாதிரியான பிராக்சி கட்சிகளை வச்சு நம்மளை இயக்குறது. எங்க டார்கெட் நாம் தமிழர்லாம் கிடையாது, சீமானும் கிடையாது. ஏன்னா 8% ஓட்டு இப்போ 2% மாற போகுது. அந்த விரக்தியும் அந்த கோபமும் அந்த பயம் தான் இந்த மாதிரியான ஏவல் படைகளை வச்சு வேலை பார்க்கறது. நாங்க எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு இவர் டைவர்ட் பண்றாரா நம்மள, ஏன்னா இவரை பத்தி பேசணும்னு. இந்த காணொலி போட்டதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை வந்து தாக்குவதற்கு இப்படியான சில விஷயங்கள் நடக்குது என்றதை நீங்க தெளிவுபடுத்தணும். அவரை பத்தி பேசுறதுனாலயோ சாட்ட சுயட்டிநாதனை பத்தி பேசுறதுனால நமக்கு ஒரு பயனும் கிடையாது. நம்ம கேள்வி யாரை நோக்கினதா இருக்கணும்? அதிகாரத்துல எவன் இருக்கான்? திமுக இருக்கு. திமுக இயக்கக்கூடிய அநீதிகள் என்ன, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, தமிழ்நாட்டை அவங்க எப்படி சொல்லி ஏமாத்தி இருக்காங்க, நிறைவேற்றோம் சொல்லி நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எத்தனை, நம்ம அவங்கள பார்த்தா கேள்வி கேட்கணும். எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு போய் நாம் தமிழர் கிட்ட விழுந்திருக்காங்கன்னா டம்மி பாவா, டம்மி என்ற கதையா இப்ப ஆயிடுச்சு. ஜேவின்னா ஜோசப் விஜய் சொல்றது, ஜனநாயகன் விஜய் தான் நாங்க பேசுறோம். இப்படியான பொய்யான நரேட்டிவ் செட் பண்ற வேலைகள் வந்து தமிழ்நாட்டுல வெகுவா நடந்துகிட்டு இருக்கு. இதற்கெல்லாம் யாரும் ஈல்டாகாதீங்க. அவன் 1000 பேசிட்டு போட்டோம். நம்ம போக்கஸ் யாருக்கு? நம்ம போக்கஸ் திமுக மட்டும்தான். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். ஜனநாயகம் மலர இந்த ஜனநாயக நாள் தான் முடியும் என்பதை மக்கள் கிட்ட அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கை மக்கள் கிட்ட வந்துருச்சு. மேலும் இன்னும் கடுமையாக உழைத்து மக்களோட அன்பை சம்பாதிச்சு தனி பெரும்பான்மையோடு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போவது உறுதி என்பதை இந்த இடத்துல நான் திட்டவட்டமா சொல்லிக்க விரும்புறேன். கூமுட்டை கட்சிகள், கூமுட்டை நிர்வாகிகள் சொல்றாங்க இல்லையா, யார் கூமுட்டை யார் கூமுட்டை கட்சின்றத வந்து இந்த 2026 தேர்தலில் வந்து மக்கள் நிரூபிப்பாங்க. இந்த நாம் தமிழர் போடுற இந்த லெட்டர் பேட் கட்சிகளை தமிழ்நாட்டை விட்டு ஒதுக்குவதற்கான வேலைகள் வெகு விரைவாக நடந்து கொண்டு வருகிறது. நிச்சயமாக மக்கள் வந்து புறந்தள்ளுவாங்கன்றத இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக நான் நம்புறேன். மக்களே, சிறப்பான வீடியோவோடு மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.